முருகனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. ஆனா குகன்கிற பெயருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா மெய்சிலிர்த்து போயிடுவீங்க. குகா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்ததுதான் குகன். குகா அல்லது குகை என்றால் மறைவான இடம், ரகசியமான இடம்னு அர்த்தம். நாமெல்லாம் முருகன் மலைக்கோயிலில் உள்ள குகையில இருக்காருன்னு நினைக்கிறோம். ஆனா அவர் உண்மையிலே இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய இதய குகையில்தான். ஒரு இருட்டான குகைக்குள்ள ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் அந்த இருளெல்லாம் ஒரு நொடி பொழுதில் அகன்றுவிடும். அதுபோல நம்முடைய இதய குகையில் வாழும் முருகனை ஒரு நிமிடம் உணர்ந்துட்டீங்கன்னா மனதில் இருக்கும் பயம், கவலை, பொறாமைங்கிற எல்லா இருள்களும் அடியோடு அகன்றுவிடும். இனிமேல கோயிலுக்கு போக நேரமில்லை என்று வருத்தப்படாதீங்க. உங்க இதே குகையில் வாழும் முருகனை வழிபட ஆரம்பிங்க. நல்லது நடக்க தொடங்கும். உங்களுடைய ஒவ்வொரு இதய துடிப்பிலும் முருகன் இருக்கான் அப்படின்னு நம்புறவங்க ஓம் சரவணபவ என்று கமெண்ட் பண்ணுங்க. இதை முருக அடியவர்களுக்கும் பகிருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.